தமிழகம் முழுவதும் ஆதீன மடங்களுக்கு சொந்தமான சொத்துக்களில் உள்ள ஆக்கிரமிப்புகளை அகற்ற வேண்டும் என உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். ஆக்கிரமிப்புகளை 12 வாரங்களில் அகற்ற வேண்டும் என தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் அதிரடியாக உத்தரவிட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சக்திவேல் வழங்கிட கேட்கலாம். சக்திவேல், வணக்கம். தமிழகம் முழுவதும் ஆதீன மடங்களுக்கு சொந்தமான சொத்துக்களில் உள்ள ஆக்கிரமிப்புகளை அகற்ற வேண்டும் என சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. இதுகுறித்த முழு விவரங்கள் சக்திவேல். நிச்சயமாக. வணக்கம் சிந்து. தமிழகம் முழுவதிலும் உள்ள ஆதீனம் மடங்களுக்கு சொந்தமான சொத்துக்கள் உள்ள ஆக்கிரமிப்புகளை 12 வார காலத்திற்குள் அகற்ற வேண்டும். சேலத்தைச் சேர்ந்த ராதாகிருஷ்ணன் என்பவர் தொடர்ந்த வழக்கில் சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவானது பிறப்பிக்கப்பட்டுள்ளது. சென்னை உயர்நீதிமன்றத்தில் உயர் நீதிமன்ற நீதிபதிகள் SM சுப்பிரமணியம், C குப்பன் ஆகியோர் முன்பு விசாரணைக்கு வந்தது. சேலத்தைச் சேர்ந்த ராதாகிருஷ்ணன் என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார். தூத்துக்குடி மாவட்டம் நெடுங்குன்றத்தில் உள்ள செங்கோல் ஆதீனத்திற்கு சொந்தமான ஏராளமான சொத்துக்கள் தூத்துக்குடி மற்றும் திருநெல்வேலி மாவட்டங்களில் உள்ளன. இந்த சொத்து உள்ள ஆக்கிரமிப்புகளை அகற்ற கோரி கடந்த 2018ஆம் ஆண்டு தொண்டர்களும் அறக்கட்டளையின் அறங்காவலர் ராதாகிருஷ்ணன் என்பவர் சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை அமர்வில் தாக்கல் செய்தார். இந்த மனுவினை பரிசீலனை செய்த மதுரை கிளை உயர்நீதிமன்ற அமர்வு தமிழகத்தில் உள்ள அனைத்து ஆதீனம் மற்றும் மடாதிபதிகளை பிரதிநிதிகளாக சேர்க்குமாறு உத்தரவிட்டார். இதனைத் தொடர்ந்து இந்த வழக்கு சென்னை உயர்நீதிமன்றத்திற்கு மாற்றப்பட்ட நிலையில் இன்று நீதிபதிகள் SM சுப்பிரமணியன், C குமரப்பன் ஆகியோரின் அடங்கிய அமர்வு முன்பு விசாரணைக்கு வந்தது. இந்த வழக்கை விசாரித்த நீதிபதிகள் ஆதீன மடங்களுக்கு சொந்தமான சொத்துக்கள் உள்ள ஆக்கிரமிப்புகளை 12 வார காலத்திற்குள் அகற்றுமாறு அரசு தரப்புக்கு உத்தரவிட்டார். சிந்து. நன்றி சக்திவேல். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி.